தேவதானப்பட்டி சோதனை சாவடியில் 26 கிலோ கஞ்சா பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் பறிமுதல். கேரளாவைச் சேர்ந்த 2 பேர் கைது. ஆந்திராவிலிருந்து தேனி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு கஞ்சா கடத்தும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்தி வந்த வாகனம் தேனி மாவட்ட எல்லையில் பிடிபட்டுள்ள சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் அபுதல்கா தலைமையில் தேனி திண்டுக்கல் எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த கேரள பதிவு எண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் வந்த கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த சோனி மற்றும் ராஜேஷ் ஆகியோரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். எனவே காவல்துறையினர் காரை சோதனை செய்ததில் அந்த காரில் 7 பொட்டலங்களாக 26 கிலோ 500 கிராம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. காருடன் கஞ்சாவையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் வர்க்கலா என்ற பகுதியைச் சேர்ந்த சஜு என்பவர் ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே பிரம்மதேவ் என்னும் பகுதியில் உள்ள ஒரு கம்பெனியில் வேலை செய்து வந்தார். அப்போது அவருக்கு ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சூரஜ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சூரஜ் ஒடிசாவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து ஆந்திராவில் சில்லறை விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். மேலும் சஜுவின் நண்பரான கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரும் கொல்லம் பகுதியில் கஞ்சா விற்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சஜு மற்றும் சூரஜ் ஆகியோர் இணைந்து ஒடிசாவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த தனது நண்பரான ராஜேஷ் மற்றும் சோனி ஆகியோரை ஆந்திராவுக்கு வரவழைத்து அவர்களிடம் 26 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக கேரளாவிற்கு கொடுத்து அனுப்பியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சஜு, சோனி, சூரஜ் மற்றும் ராஜேஷ் ஆகிய 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த தேவதானப்பட்டி காவல்துறையினர் சஜு மற்றும் சோனி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 26 கிலோ 500 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ரூபாய் 12,500 ரொக்கப்பணம், 2 செல்போன்கள் மற்றும் கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தி வரப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 26 கிலோ கடத்தி வரப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 26,50,000 என காவல்துறையினர் தெரிவித்தனர். சமீப காலமாக ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கும் தேனி மாவட்டத்திற்கும் கஞ்சா கடத்தி வரப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவம் குறித்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.